இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம்ங்க. இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிறார் இல்லையா இப்போது கணேஷ்குமார்னு ஒருத்தர், அதாவது மோடியால் நியமிக்கப்பட்டவர். அவர் ஒரு கொலை குற்றவாளி. எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கடிதம் வெளியாகி இருக்கிறது. அந்த கடிதத்தில் ஒரு நபர் தன்னுடைய மரணத்திற்கான காரணம் தற்போதைய இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஆணையராக இருக்கக்கூடிய கணேஷ்குமார் தான் என்று எழுதி வைத்துவிட்டு இறந்திருக்கிறார். யார் தெரியுமா? நம்ம நாட்டை சார்ந்தவர் அல்ல, அவர் மலேசியாவை சார்ந்தவர். அவருடைய பெயர் லீ சி பென். இந்த லீ சி பென் ஒரு பொறியியலாளர், ஒரு இன்ஜினியர். சரியா? ரோடு கான்ட்ராக்டெல்லாம் எடுத்து திறம்பட வேலை செய்யக்கூடிய நபர். இவர் இந்தியாவில் பல்வேறு கட்டுமான துறைகளில் வேலை செஞ்சு மிக நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய நபர். இவர் தான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கேரளாவில் ஒரு கொல்லத்திலிருந்து ஆலப்புழா வரைக்கும் ஏறத்தாழ 42 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு நீண்ட சாலையை இவருடைய தலைமையில் தான் போட்டிருக்கிறாங்க. இந்த நொடி வரையிலும் அந்த சாலையில் எந்த விதமான சிறு பிரச்சனையும், ஒரு சிறு கீறல் கூட கிடையாது. இவருக்கு ஒரு புதிய கான்ட்ராக்ட் ஒன்று கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்டில் மிக முக்கியமான நபராக யார் இருக்கிறா அப்படின்னா, அதை நிர்வாகம் செய்யக்கூடிய நபர்களில் யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிறார் அல்லவா கணேஷ்குமார், அவர் அன்றைக்கு பிடபிள்யூடி செக்ரட்டரியாக இருக்கிறார். பிடபிள்யூடி செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய கணேஷ்குமார் இவர் போய் பணம் கேட்குறாரு. யார்? இந்த லீ சி பென். முதல் கட்டமாக கொடுத்துருக்கக்கூடிய பணம் முடிஞ்சிருச்சு, திரும்ப அடுத்த பணத்தை கொடுங்க அப்படின்னு. உடனடியாக அவர் என்ன பேசியிருக்காரு தெரியுமா? அவர் சொன்னாராம், நீ சரியாக எதற்கு போடுகிறாய் சாலை, தரமாக எதற்கு சாலைகளை போடுகிறாய், சாலை போட்ட அப்படின்னா சாலை போட்ட ஒரு 2-3 வாரங்கள்லேயே சின்ன கீறல் வரணும், விரிசல் வரணும், குழி வரணும், குண்டு வரணும், தண்ணி தேங்கணும். இதெல்லாம் இருந்தால் தானடா சாலை. அப்படின்னா தானே அடுத்த கட்டமாக நம்ம பணத்தை பிடுங்க முடியும். நீ என்னடா தரமாக சாலையை போட்டுட்டு வந்திருக்கிற, உனக்கு பணம் இல்லை போடா அப்படின்னு இன்றைக்கு தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிறார் அல்லவா கணேஷ்குமார் லீ சி பென்னை பார்த்து சொல்லியிருக்கிறார். பல முறை படிக்கட்டுகளை ஏறி இறங்கி இருக்கிறார். ஐயா காசு கொடுங்க ஐயா, எங்களுடைய பணியாளர்களுக்கு கொடுக்கணும், எனக்கு நான் கடன் வாங்கி கொடுத்துட்ருக்கிறேன், அது கடன் தொல்லை என்னுடைய கழுத்தை நெரிச்சிட்ருக்கு, ஏதாவது ஒன்று பண்ணுங்க மிஸ்டர் கணேஷ்குமார் அப்படின்னு அவர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் கணேஷ்குமார் எதையும் கண்டுக்கலை. ஏன்னா கணேஷ்குமாருக்கு பங்கு செல்லவில்லை. ஒரு கவர்மெண்ட், அதுவும் குறிப்பாக மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நல்லா ஒரு வாட்டி பேசினார். என்ன பேசினார்? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 100 ரூபா ஒதுக்கீடு செய்தால் அதில் 30 ரூபா தான் வேலைக்கு வருது, மீதி எல்லாத்தையும் ஏப்பம் விட்டுருங்க அப்படின்ற ஒரு வடையை சுட்டார் இல்லையா? ஆனால் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு 100%ஐயும் ஆட்டையை போடுகிறார்கள் அப்படிங்கிறதான் இன்றைக்கு கண்கூடாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். சமீபத்தில் கேரளாவில் தேசிய நெடுஞ்சாலைகள் எல்லாமே பல இடங்களில் போடப்பட்டது இல்லையா? அந்த சாலைகளில் பெரும்பாலான சாலைகள் எல்லாம் விரிசல் வந்திருக்கிறது, உடைந்து விழுந்திருக்கிறது. மோடியினுடைய ஆட்சியில் எத்தனை மேம்பாலங்கள் இடிந்து விழுந்திருக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த நேரத்தில் தான் தரமான சாலைகளை போடுகிறேன், தரமான பாலத்தை கட்டுகிறேன் என்று பெயர் பெற்ற ஒரு நேர்மையான ஒரு இன்ஜினியர் போட்டதற்காக எனக்கு நீ லஞ்சம் கொடுக்கல, நீ தரமாக சாலை போட்டானா உனக்கு பணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிடபிள்யூடி செக்ரட்டரியாக இருந்த இன்றைய தலைமை தேர்தல் ஆணையர் பணம் கொடுக்காத காரணத்தினால், இழுத்தடித்த காரணத்தினால் மன உளைச்சலில் கணேஷ்குமாருடைய பெயரை எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்திருக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய நபர் ஒரு கொலை குற்றவாளி இல்லையா அப்படிங்கிற கேள்வி இந்திய சமூகத்தை பார்த்து கேட்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இல்லைங்க, நீங்கள் இந்தியன் சினிமா பார்த்துருப்பீங்க. கமல்ஹாசன் அந்த பெரும் கலைஞன் நடித்த ஒரு சினிமா. அந்த சினிமாவில் ஒரு இடத்துல ஒரு டைலாக், சுஜாதா அவர்கள் எழுதிய டைலாக் தான், ரொம்ப முக்கியமான டைலாக். அதில் அவர் சொல்லுவார், கடமை மீறதுக்கு தாண்டா லஞ்சம், ஆனால் இந்தியாவில் குறிப்பாக மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இங்கே கடமையை செய்கிறதுக்கே லஞ்சம் இல்லையா? அப்படி ஒரு டைலாக் வரும். நான் மோடிங்கிறது நான் சேர்த்துக்கிட்டது, அதில் வரக்கூடிய டைலாக் அப்படிங்கிறது கடமையை மீறதுக்கு தான் வெளிநாடுகள் எல்லாம் லஞ்சம், இங்கே கடமையை செய்கிறதுக்கே லஞ்சம், அதுவும் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு. இதை யாராவது மறக்க முடியுமா? மறக்க முடியுமாங்க? எத்தனை பாலங்கள் கணக்கு போடுவோமா?
ஏன் குஜராத்தில் எத்தனை பாலங்கள், எத்தனை மரணங்கள்? ஏதாவது என்கொயரி இருக்கா? ஏதாவது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இருக்கா? ஏதாவது வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறதா? யாராவது குற்றவாளிகள் என்று தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா? இந்த கணேஷ்குமார் இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்திருக்கிறார். என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் தெரியுமா? ஜஸ்ட் ஒரு இடமாற்றம் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் ஒவ்வொன்றாக இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. இவர் இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தால் தேர்தல் ஒழுங்காக நடக்குமா? என்ன ஏன் நடக்குமாங்க? இன்று நொடி வரையிலும் ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டு, மிகப்பெரிய வாக்கு திருட்டுக்கு ஒரு பதிலை இந்த ஆளால் சொல்ல முடிஞ்சிருக்கா? ஒரு ஆளால் தலைமறைவு மாதிரி தானே இருக்கிறாரு. ஒரே ஒரு வாட்டி பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்த்தினார். பத்திரிகையாளருக்கு கேட்டாங்க, அன்னைக்கு ஓடுனவர் தான், எங்கேன்னு என்னங்கிறீங்க தெரில, பதுங்கி பதுங்கி இருக்கிறார். அதானே உண்மை. இன்றைக்கு வரைக்கும் அவருடைய ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடிந்திருக்கிறதா இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையருக்கு? முடியலை. இவர் யார்? இந்த கணேஷ்குமார் தான் இரவோடு இரவாக பயந்து போன மோடி, அதாவது தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் எதிர்க்கட்சி தலைவரும் பிரதமரும் என்கிற உச்சநீதிமன்றத்தினுடைய முக்கியமான ஒரு வழிகாட்டுதலை மறிகடந்து அதை இல்லாமலாக்கி இரவோடு இரவாக கணேஷ்குமாரை தேர்தல் ஆணையராக மாற்றியவர் இல்லையா? பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் ஆளும் கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான எம்பியும் சேர்ந்தால் அங்கே நாங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கணும்னு சட்டத்தை மாற்றுகிறார் இல்லையா? அப்படி தான் கணேஷ்குமார். இதில் கணேஷ்குமாருடைய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன? இன்றைக்கு நம்முடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதில் ஒரு மிக முக்கியமான துறையில் வேலை செஞ்சுட்டு இருந்தவர், அமித்ஷாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கம் செய்யப்பட்ட போது இன்டர்நெட் தடையிலிருந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதில் இவர் தான் மிகப்பெரிய சூத்திரதாரி. கைவிட்டு விடுவார்களா அமித்ஷாவும் மோடியும்? வேண்டியவராக இருக்கிறார்களே, நீ என்ன வேணா பண்ணுப்பா. அதனால தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். என்ன சொன்னோம்? அதாவது தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய நபர் எந்த தவறுகள் செய்தாலும் அவருடைய பதவி காலத்தில் அவரை தண்டிக்க முடியாது. ஆமாம், அதுவும் மோடி கொண்டு வந்த சிறப்பான சட்டம் தான். மோடி கொண்டு வந்திருக்கிற அடித்தா பதச்சு போயிடுவாங்க. அதனால தான் நம்ம ஆரம்பத்தில் இதை சொல்கிறோம், மோடியினுடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருப்பது என்பது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. சந்தேகம் இருக்கிறதா யாருக்காவது? எத்தனை பத்திரிகையாளர்கள், எத்தனை தகவல் அறியும் உரிமை ஆர்வலர்கள், எத்தனை சமூக ஆர்வலர்கள், எத்தனை மக்கள் உரிமை போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சியில் மிகப்பெரிய சித்திரவதைகளை அனுபவித்து வருகிறார்கள். மறக்க முடியுமா நீங்கள்? ஆனால் இதே போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு மோடியும் அமித்ஷாவும் மிகுந்த உயர்ந்த பதவிகளை கொடுத்து அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். பிரகாஷ் சிங் தாக்கூரை மறந்துட முடியுமா? மாலேவ்கானில் இன்றைக்கு அவர் விடுதலையாகி இருக்கலாம், ஆனால் மேல்முறையீடுக்கு போயிருக்கிறாங்க. மாலேவ்கானில் பல இடங்களில் குண்டு வைக்கப்பட்டதில் மிக முக்கியமான குற்றவாளி என்று அன்றைக்கு குற்றம் சாட்டப்பட்டவர் தான் பிரகாஷ் சிங் தாக்கூர். அவர் விடுதலை செய்யப்படுவதற்கு முன்னரே அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினராக பதவி கொடுத்து அழகு பார்த்தவர் தான் மோடியும் அமித்ஷாவும். இதுதான் இவர்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.